என் மேல இருக்கிற கோவத்தை என் ஷூல காட்டுற. எனக்கெல்லாம் யார் மேலயும் கோவம் இல்ல. நிமிர்ந்து என்ன பாரு, என்ன பார்த்து பேசு. ஆமா, கோவம்லாம் இல்ல, அப்படியே சிரிச்ச முகமா தான் இருக்க, பார்த்தாலே தெரியுது. ஆமா, எதுக்கு நீ இப்ப இங்க வந்த? ஒரு சப்போர்ட்டுக்கு தான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுல்ல. உனக்கு சில விஷயம்லாம் புரிய மாட்டேங்குது ராஜி. ஆமா, எனக்கு எதுவுமே புரியாது, நான் ஒரு முட்டாள். நான் அப்படிலாம் சொல்லல. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா எப்படி பண்றேன்? நீ பிராக்டிஸ் வரும்போது உன் கூட வரேன், நீ எக்ஸாம் எழுத போகும்போது உன் கூட வரேன், உன்னால போலீஸ் ஆக முடியுன்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். கரெக்டா? புக்கெல்லாம் கூட வாங்கி கொடுத்தல. ஆமா, வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதானே பண்ணேன். மற்றபடி உனக்கு பதிலாக நானும் எக்ஸாம் எழுத போறேன். இல்ல யாருக்கிட்டையாவது பேசி ரெக்கமெண்டேஷன்ல உனக்கு போலீஸ் வேலை வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஓ, அப்போ நான் எதுவும் பேசல. ஏய், நான் எதுவுமே பேசலப்பா. இல்ல நீயே பேசு. நீ ஒரு விஷயம் பேசினாலே அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலா நீ என்ன பதில் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டு தானே பேசுவ. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆனா இன்னைக்கு நம்ம ஜாகிங்லாம் பண்ண வேண்டாம். ஏன்? இல்ல, கிரவுண்ட்ல புல் எல்லாம் ஃபுல்லா வளர்ந்துருக்கு. நேற்று ராத்திரி லேசா மழை வேற பெஞ்சுது, மாய்ஸ்டர் அதிகமா இருக்கும். ஜாக்கிங் போனா கண்டிப்பா வழுக்கி விழுந்துருவேன். வேற ஏதாவது பண்ணலாமா? ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி? வேற எதுவும் பண்ற மூட்ல நான் இல்ல, எனக்கு ஜாகிங் தான் வேணும். இல்ல ராஜி, நான் எதுக்கு சொல்றேன்? நீங்க எதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். நீங்க இங்க உட்காருங்க. ஓ அப்படியா? ஹேய், உட்காருனா உட்காந்துட்டான், கன்வின்ஸே பண்ணல. திமிரு பிடிச்சவன். நம்ம ஹெல்ப் இல்லாம என்ன வேணாலும் பண்ணலாம்னு இவன் நினைக்கிறான். இவன் இல்லாம நம்ம ஜாகிங்லாம் போக முடியாதா என்ன? ராஜி, ஐயோ ராஜி, ஏய் ராஜி, என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? விழுந்துட்டேன். ஐயோ, நான் தான் ஓட வேணாம்னு சொன்னேன்ல, எல்லா இடமும் ஈரமா இருக்கு. என்ன தள்ளி விடணும் தானே இந்த புது கிரவுண்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்த. பழைய கிரவுண்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏய், அங்க ஏதோ பெரிய டோர்னமெண்ட் நடக்குது. உனக்கு ஏதாவது பெருசா அடிபட்டிருக்கா? கை காலு எங்கேயாச்சும்? இல்ல. சரி வா, எந்திரி, காலை உதறு. வா, காலை உதறு, எந்திரி. பாத்து, நல்லா காலை உதறு. ஓகே தானே? நிக்க முடியுதா? எதுவும் வலி இருக்கா? நீ வா, முதல்ல உட்காரலாம். வா வா, பாத்து பாத்து உட்காரு. இந்தா தண்ணி குடி. போதுமா? இப்போ கை காலு எங்கேயாச்சும் வலிக்குதா? நீ ஓகே தானே? எதுக்காக வீம்புக்கு நிக்கிற? வீம்ப பத்திலாம் நீலாம் பேசவே கூடாது. என்னோட பிசினஸ் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? அப்ப என்னோட பிராக்டிஸ் விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். நான் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருந்தேன்ல, அதை இப்ப 10 லட்சமா குறைச்சிட்டேன். ஏன்? நிறைய பேர்கிட்ட பேசினேன், இம்புட்டு பணம் போதுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. 10 லட்சம்னா
இரு நான் பேசி முடிச்சிடுறேன். இம்புட்டு நாளா நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டனோ அதுல பாதி போட்டா போதுன்ற மாதிரி இப்போ இனிமே இருக்கு. அதை நான் போட்டுக்கிறேன். ம், நீயும் ஏதாச்சும் எனக்கு பண்ணணும்னு நினைச்சா ஒன்னே ஒன்று பண்ணு. நான் லோன் விஷயமா அலையும் போது, பிசினஸ் விஷயமா பேசும்போது எனக்கு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டையும் கொடு. நீ கண்டிப்பா டிராவல்ஸ் ஆரம்பிப்ப, பெரிய ஆளா வருவன்னு திருப்பி திருப்பி சொல்லு. மேனிஃபெஸ்ட் பண்ணு. நீ அதை மட்டும் பண்ணு போதும். ஓகேவா? பண்றியா? ம் ம். என் மேல இருந்த கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? அப்போ பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம்ல? பிராக்டிஸா? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் பேசலாமே. பேசலாம். ஏன், வீட்டுக்கு போய் கூட பேசலாம். இப்போ இங்க வந்த வேலையை பார்க்கலாமா? வா. ம். நான் மறுபடியும் விழுந்துட்டேன்னா? விழாத மாதிரி ஏதாவது பண்ணலாம். வா. இல்ல, எனக்கு கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்கிற மாதிரி தானே இருக்கு, வலிக்கலல்ல? கல்லஞ்சக்காரன். என்னது? ஒன்றும் இல்லை. நான் கல்லஞ்சக்காரனாவே இருந்துட்டு போறேன். நீ வா. கேட்டுச்சா? கேட்டுச்சு. வேலையை ஆரம்பிக்கலாமா? வா வா, எந்திரி.